ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாப் 10 கம்பெனிஸ் பை மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து லீடிங் கம்பெனி இன் இந்தியா. இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1456 ரூபா. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 13 லட்சம் கோடி இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது இந்தியாவிலே வந்து நம்பர் 1 பேங்க்கு. இதோட கரண்ட் ப்ரைஸ் 1934 ரூபா. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 14 லட்சம் கோடி. இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ப்ரைஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். இதுக்கடுத்து மூணாவதாக பார்க்குறது வந்து டிசிஎஸ். 3561 ரூபா ப்ரைஸ் இருக்குது. 11 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. நம்பர் 1 ஐடி கம்பெனி இன் இந்தியா. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத்தும் இருக்கும், டிவிடெண்ட்டும் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாரதி ஏர்டெல். 1814 ரூபா கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. PE 39. அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 10 லட்சம் கோடி இருக்குது. லீடிங் டெலிகாம் ப்ரொவைடர். நல்ல கம்பெனி, நல்ல ப்ராஃபிட் க்ரோத்தும் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க் ப்ரைவேட் சைடில். ஹெச்டிஎஃப்சிக்கு அப்புறம் 1454 ரூபா இருக்குது. PE வந்து 20. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 10 லட்சம் கோடி. இவங்க வந்து நெட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து 14,000 கோடி பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 792 ரூபா ப்ரைஸில் இருக்குது. இதோட PE 9. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 7 லட்சம் கோடி. டிவிடெண்ட் ஈல்டாக 2% கொடுக்குறாங்க. நெட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து 20,000 கோடி பக்கம் ப்ராஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் 7th கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ். இதுவும் வந்து டிசிஎஸ்க்கு அப்புறம் உள்ள லீடிங் ஐடி கம்பெனி. 1589 ரூபா ப்ரைஸு. PE வந்து 24. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 66,000 கோடி. டிவிடெண்ட் ஈல்டாக வந்து 2.70% கொடுக்குறாங்க. இது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 7,000 கோடி பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸ் 8th கம்பெனி. இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 9,167 ரூபா இருக்குது. இதோட ஷேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1-2 குவான்டிட்டின்னு பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் வாங்க முடியும். PE 34. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 56,000 கோடி. டிவிடெண்ட் ஈல்டாக 0.48% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸும் நல்லா இருக்குது. 9வது கம்பெனி வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர். 2381 ரூபா ப்ரைஸு. 55,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். 1.76% டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. அதுக்கப்புறம் 10வது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி. 435 ரூபா ப்ரைஸில் இருக்குது. PE 27. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 54,000 கோடி. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறவங்க அவங்க 3.16% டிவிடெண்ட் இருக்குது. ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இருக்கிற லீடிங் கம்பெனிஸு. லாங் டேர்முக்கும் ஏற்ற ஸ்டாக்ஸை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போதும் சரி, ஒரு இறக்கம் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும். இதில் மெயினாக வந்து டிவிடெண்ட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னா டிசிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஐடிசி, இன்ஃபோசிஸ் மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு க்ரோத்தும் இருக்கும், நல்ல டிவிடெண்ட்டும் கொடுப்பாங்க. மற்ற கம்பெனிஸும் வந்து நல்ல கம்பெனிஸ் தான். எல்லாம் கம்பெனியும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். அதனால் உங்கள் ஓன் அனாலிசிஸ் மூலமாகவோ இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டோ அதுக்கப்புறம் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.